வணக்கம், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. சாரு போன் பண்ணிட்டாரு, அதான் பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ண வேண்டியது, அதெல்லாம் பண்ணட்டும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு நெகட்டிவ் இருக்கு இல்லையா, ரெண்டு செல்லு தானே வச்சிருக்கேன், ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு இல்லையா. ஆமா ஆமா ஆமா. இந்த ரெண்டு நெகட்டிவ் மேல லியோ டைமண்ட் காந்தத்தை அப்படியே வைக்கிற, அப்படியே பவர் டவுன் ஆகி அப்படியே ஜீரோக்கு போகுதுன்னு. ஜீரோக்கு போகுது. பவர் டிம் ஆகுது. ஓகே. இப்ப நீங்க காந்தத்தை எடுத்த வச்சா இப்ப அததான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இது காந்தம், இத என்ன தெரியுங்கன்னா, நீங்க இது வரைக்கும் நீங்க படிக்காத செய்தி ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜெர்மனிக்காரன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றான், ஜெர்மன் தான் இந்த ஆராய்ச்சி பண்றான் இல்லைங்களா? ஆமா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆராய்ச்சி ஜெர்மன் தான் பண்ணுவாங்க. ஆமா, அதத்தான் நானும் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று இருக்கு, இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று இருக்கு. ஆங்குலர் மொமெண்டம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ட்ரின்சிக்னா உள்ளார்ந்த கோணம், உலகத்துல யாருக்குமே தெரியாது, குவாண்டம்ல மட்டும் தான் வேலை செய்யும். ஓகே. உள்ளார்ந்த கோணம் வந்து சாவே கிடையாது. என்னது? ஆமா, இது கிடையாது, அதுதான் சாவி இல்லை. அந்த உள்ளார்ந்த இப்ப என்ன, நீங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டான்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப டெட் செல் பேட்டரி பத்தி பேசுவோம். இந்த போட்டான்ல வெளியே போயிடுச்சு, அப்படியே வச்சுக்கலாம். போட்டான்ஸ் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். அப்படித்தானே அர்த்தம்? ஆமா ஆமா. அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்ல, செத்து போச்சு, அப்படித்தானே? இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா. எந்த பவரும் இல்ல. நான் போன் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்க வந்து கரித்துண்டு வச்சிருக்கீங்க, கரித்துண்டுல மேக்னெட்டிக் எஃபெக்டே இருக்காது, எந்த ஒரு இதுவும் காந்த புலம் கவரவும் செய்யாது, விலகவும் செய்யாது. அதுல நிக்குதுன்னும் போது அது நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். என்ன நீங்க வேணா நியோ அந்த காந்தத்துக்கு பதிலா ஒரு ஏதாவது இப்போ ஒரு மெட்டீரியல்ல வச்சா கூட நிக்குதான்னு பாக்கலாம். மேபி மெட்டீரியல் வச்சா ஷார்ட் சர்க்யூட் ஆகும், நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்டையர்லி டிஃபரெண்ட். இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இயற்கையின் ஒரு ரகசியத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க பாடத்திட்டத்தை வச்சு பேசக்கூடாது. பாடத்திட்டங்கிறது முட்டாள்தனமாக எழுதப்பட்டது, புரியுதா? அது ஐயா, நாம வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நம்ம வந்து ஒரு இடத்துல சொல்லும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாதான் அவங்க ஏத்துப்பாங்க. இப்பதான் நான் இப்ப யூடியூப்லயே நான் ஒருத்தர் சயின்ஸை பத்தி பேசுறேன். யூடியூப்லயே வந்து சயின்ஸ் மற்றவங்க கதை பேசிட்டு இருப்பாங்க. நான் பேசுறது வந்து இந்த மூளை வந்து டிஃபரன்ஸ் சயின்ஸ் வந்து டிஃபென்ஸ். நான் சொல்றது டிஃபென்ஸ், நான் சொல்றேன் டிஃபென்ஸ் பத்தி பேசுறேன். அதாவது நான் வந்து 3 சயின்ஸ் சொல்றேன். அதாவது ப்ரொடியூஸ், ரெடியூஸ், டிஃபென்ஸ், 3 இதுல வரணும். ப்ரொடியூஸ் வரணும், ரெடியூஸ் வரணும், டிஃபென்ஸ் வரணும். இதுல டிஃபென்ஸ் வந்து யாரும் சொல்ல, குறைதல் அதிகரித்தல் தான். இது காத்தல் நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? காத்தல் பத்தி யாரும் சொல்றது இல்ல. காத்தல்ங்கிறது தமிழருடைய மெய்யியல், புரியுதுங்களா? இதுதான் குவாண்டம் மெய்யியல், புரியுதுங்களா? நீங்க சொல்ல ஆற்றலை காக்கிறீர்கள். ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை ஆக்கவும் செய்யல, அழிக்கவும் செய்யல. அதுக்குதான் என்ன பண்ணா, நான் ஒவ்வொன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே போக 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 போகத்தான் கடைசியில இந்த கிராஃபைட்டுங்கிற வைரத்தை கையில் எடுக்கிறேன். கிராஃபைட்டு ஒரு வைரம், புரியுதுங்களா? சாதாரண விஷயம் இல்ல. கத்தியால அறுக்க முடியும். கீழே போட்டு அடிச்சீங்கன்னா உடையும். ஆனால் கத்தியால அறுக்க முடியாது. நீ 10,000 RPM வச்சாலும் அறுக்க முடியாது. 10,000 RPM அறுத்தாலும் அறுக்காது. நான் அறுத்து பார்த்தேன். வைரத்தால் தான் அறுக்கணும், அந்த மாதிரி இது சொல்றீங்க. எங்க அப்பா, நான் கிராஃபைட் புஷ் ஒண்ணு வாங்கினேன். என் நண்பர் வந்து கொடுத்தாரு, இது வச்சுக்கின்னு ஒரு நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த கிராஃபைட் புஷ் வந்து அது விசித்திரமான கிராஃபைட் புஷ் அது சொன்னா. அப்புறம் கடைசியில வாட்ஸ்அப்ல கேட்டேன், இதுல வந்து இது வந்து எப்படின்னா, இந்த புஷ்ஷை நீங்க மாட்டிட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு பேரிங் ஒண்ணும் ஆகாது, ஓடிட்டே இருக்கும். ஆமா. சரி, நான் அறுத்து கொடுங்க. அவர் சொல்லிட்டாரு, ஜென்மத்துக்கு அறுக்க முடியாது, எங்க ஒர்க் ஷாப்ல அறுக்கவே முடியாது, இதுக்கு அறுக்கவே வழி இல்லைன்ட்டாங்க. வைரம், அப்ப நீங்க வைர ஊசி வச்சு அறுக்கும், வைர ஊசி தான் அறுக்கணும். வைர ஊசியா இருக்கணும்னா அதுக்குன்னா ஹை டெக்னாலஜி வேணும், அதை வச்சுட்டு அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது இருந்துட்டு போட்டு விடுங்க. இப்ப இந்த கிராஃபைட் என்ன நடக்குதுன்னா, இந்த கிராஃபைட் அப்படிங்கறது ஒரு வைரம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் அது வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, அது மெட்டல் மாதிரி வளையாது நெளியாது, புரியுதுங்களா? ஒரு செம்பு மாதிரி வளையாது நெளியாது, கண்டிப்பா. ஆனால் சில நேரங்களில் அது இன்சுலேட்டர் மாதிரி வேலை செய்யும், மின்சாரத்தை கடத்தவும் செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, இன்சுலேட்டர் மாதிரி ரைட். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நான் ஒரு ஐடியா பண்ணேன். நியோடைமியம் காந்தத்தை வாங்கிட்டு ஒரு பக்கம் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு பக்கம்
அந்த கிராஃபைட்டை வந்து அப்படியே அப்பிட்டேன் புரியுதுங்களா? கிராஃபைட் என்ன பண்ணனா, அந்த இது இருக்கு பாத்தீங்களா, எது அந்த பேஸ்ட் ஒண்ணு இருக்கும் கடையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எரால்டேட்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். கேள்விப்பட்ட எரால்டேட்னு ஒரு பேஸ்ட் இருக்கும். தெரியலீங்களே. சரி, ஓகே. அது இன்சுலேட்டரா இருக்கா? எரால்டைட் தெரியலன்னா எப்படி ப்ரொஃபஸரா இருக்க முடியும் நீங்க? இல்ல இன்சுலேட்டர் எனக்கு அந்த இதுல நான் டெக்னிக்கலா நான் இப்ப நான் பாடம் நடத்தி கொடுக்குற ஆள் தான் நானு. அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். இல்ல எனக்கு நீங்க சொல்றது நாங்க இப்போ அது மோட்டர்ல பயன்படுனா தெரியும் ஐயா. நீங்க மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்டதுன்னா அது மெக்கானிக்கல் என்னது, ஒரு கம், சூப்பர் கம். எரால்டைட்ங்க பெடிலைட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. ஃபெவிகால் சொல்றீங்களா, ஃபெவிகால்ங்கற மாதிரி. ஃபெவிகால். ஆமா ஆமா, அது ஓகே. அந்த ஃபெவிகால் குரூப்காரன் கண்டுபிடிச்சதா அந்த எரால்டைட். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மோட்டார் கிராக் ஆயிடுச்சுன்னா, மோட்டார் கிராக் ஆயிடுச்சாவோ அல்லது வந்து பிஸ்டன்ல கிராக் ஆயிட்டாவோ, டீசல் பிஸ்டன் அல்லது பெட்ரோல் பிஸ்டன் இதெல்லாம் கிராக் ஆயிட்டாவோ, அதுல ஒட்டறக்கு வழியில வந்து காஸ்டின் அயன். புரியுதா? ஆமா, அது கண்டுபிடிச்சது அந்த எரால்டைட். அந்த எரால்டைட்ங்கிற சாதாரண விஷயம். அது ரெண்டு கம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். எங்களை கேட்டா அது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஒயர், காயில் அதுக்கு தகுந்த அப்படி தப்பிச்சீங்கன்னா நீங்க முட்டாள்னு இருக்கும். நீங்க எல்லாமே தெரிஞ்சு முட்டாள்னு சொல்லையா. எங்களுக்கு அதுக்கான இப்போ நீங்க வந்து உங்களுடைய துறைன்றதால ஆராய்ச்சி பண்றீங்க. நாங்க ஆராய்ச்சி மாணவர்கள் கிடையாது, நாங்க சொல்லி கொடுக்கவங்க. அப்படின்னும் போது நாங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது மூளை வளராதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது மூளை வளராதுன்னு சொல்றேன். அது கரெக்ட் தான். ஆனா எங்களுக்கு எங்க டைம் இருக்கு ஐயா? நீங்க சொல்றீங்க இப்ப நான் இவ்வளவு நாள் நான் இப்போ உங்ககிட்டயே சொன்ன 9 வருஷம் நான் படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் டீச்சிங் எடுக்கிறேன். என்னுடைய துறையே நான் டெவலப் பண்றது கடினமா இருக்குது. அப்போ அடுத்த துறையை நம்மளால யோசிக்க முடியுங்களா? நான் அதான் சொன்னேன் இல்லையா, நானும் சின்ன பையன் தான். இன்னும் நீங்க இப்ப உங்க வயசு வரும் போதெல்லாம் எனக்கு நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த துறையை சார்ந்து கேக்குறீங்களா? விஷயத்துக்கு வாங்கி அதுல வந்து கிராஃபைட் பவுடரை கலக்கி நான் ஒரு பக்கம் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன் சைடு வந்து மேக்னெட், ஒன் சைடு வந்து எரால்ட் வந்து பண்ணிட்டு சீல்டு பண்ணிட்டேன். இது காந்தத்தன்மை, அதாவது இது மின்சாரத்தை கடத்தும் கடத்தா தன்மை அதெல்லாம் அது இருக்குங்களா? அதெல்லாம் கிடையாது தானே? அதுக்கு தான் நான் ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா ஒருவேளை அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல அதுல ஜெனரேட் ஆகுது பவர்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக கேக்குறேன். ஆமா, அது ரைட் தான். காந்தத்தன்மை பிசுறு ஐயா, பிசுறு அதாவது கையில ஒட்டக்கூடிய ஒரு கம் இருக்கு பாத்தீங்களா, கோந்து கம் எல்லாம் சொல்லுவோம் பாருங்க, அதுலயும் கூட மின்சார உற்பத்தி ஆகும், ஒட்டக்கூடிய பொருள். மேபி நீங்க அந்த மாதிரி வைக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இதன் மூலமா எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக கேக்குறேன், அது தெரியுமான்னு. அப்படின்னா என்ன பண்ணா எல்லாம் கரெக்ட் தான். அப்ப எடுத்து நீ ப்ரூவ் பண்ணணும், வாயில சொல்லக்கூடாது. அதுல ஏதோ ஒரு கெமிக்கல்ல வந்து யாரை எப்படிலாம் டவுன் பண்ணலாம் தான் பாப்பாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது இதெல்லாம் டவுன் பண்ணிடணும் அப்படின்னு தான் பாப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதுதான் பிசாசுன்னு பேரு. அது பேரு பிசாசுன்னு பேரு. அதாவது சொல்றது கரெக்ட் தானே ஐயா? நீங்க என்ன சொன்னாலும் முதல் அதை டவுன் பண்ண தான் பாப்பாங்க, அது யோசிக்கணும்னு தோண மாட்டாங்க. அதுக்காக நான் உங்களை கேட்டேன். அதுதான் வந்து இழிநிலைன்னு பேரு. அதுக்கு பேரு இழிநிலைன்னு பேரு. என்னது? இளைநிலை. அதான் இழிநிலையில அதுதான் கிளாசிக்கல் பேரு. அது ரெண்டு அறிவு. உலகத்துல 2 அறிவு தான் இருக்கும். உலகத்துல 2 அறிவு தான், கீழ்நிலை அறிவு, மேல்நிலை அறிவு. லோயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் 2 தான் இருக்கு. ஆமா ஆமா. லோயர் எஜுகேஷன்ல மூளையில கம்மியா, மூளை வேலை செய்யாது. புரியுதுங்களா? வேலை செய்யறதுன்னு இல்ல, அதை கத்துக்கிறதுக்கே சிரமம். அதுதான் உண்மை. நம்ம தமிழ் மாணவர்களுக்கு அதை கத்துக்கிறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு தெரியாது. உலகத்திலே அப்படித்தான். உலகத்திலே வந்து லோயர் எஜுகேஷன்ல தான் உலகத்துல இயங்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆமா. ஹையர்ல வந்து விஞ்ஞானி ஆயிடுவானுங்க, கண்டுபிடிச்சு அவன் வந்து. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ஐயா. நான் இப்போ ஒரு சின்ன பையன் தான். இப்ப நான் படிச்ச யூனிவர்சிட்டி, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, ஏஐ டெக்னாலஜிக்கு ஒரு யூனிவர்சிட்டி வந்துச்சு பாருங்க, குஜராத்ல இருந்து எங்க இருந்தோ. அந்த மாதிரி காலேஜா இருந்தா நாங்க எப்படி எங்களோட நாலேஜ் வளர்றோம்? முட்டாளாக்கிட்டோம் பாருங்க சார், இந்தியாவே முட்டாளாக்கிட்டு போய் இந்தியாவில ஒண்ணு கண்டுபிடிச்சா இவனும் ஒத்துக்க மாட்டான், போட ஃபுல்ட்டு போயிடுவான். இல்ல அவங்க பெரிய இன்ஸ்டிடியூட்டுங்க, பெரிய யூனிவர்சிட்டி அப்படி இருக்காங்கன்னா, இப்ப நாங்க படிச்ச காலேஜ்ல எப்படி இருக்கும்? குறை சொல்லல, அவ்வளவுதான் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப எங்களுடைய நாலேஜ் அவ்வளவுதான் இருக்கும். நீங்க சொல்றது அட்வான்ஸ் லெவல்ல யோசிக்கணும்னா காலேஜ் அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாதான் நாங்க அட்வான்ஸ் லெவல்ல யோசிக்க முடியும். இல்லன்னா இவ்வளவுதான், இதை கத்துக்கிறதுக்கே சிரமம். நான் என்ன பண்ணேன்னா சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 26-27ஆம் தேதி ஒரு 60 பேப்பர் ரெடி பண்ணிட்டு போய் 5 கண்டுபிடிப்பு பேடன்ட், அதாவது 5 கண்டுபிடிப்புக்காக
5 கண்டுபிடிப்பு 5 கண்டுபிடிப்புக்கு ஆமா 5 கண்டுபிடிப்புக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கல்யாணம் கொடுத்தேன். ஹெச்ஓடி சந்திச்சு கொடுத்தேன். அது பாத்தீங்கன்னா 5 கண்டுபிடிப்பு எல்லாமே வந்து நோபல் பிரைஸுக்கான கண்டுபிடிப்பு. 5 கண்டுபிடிப்பு புரியுதுங்களா? ஓகே. 5மே வந்து மிராக்கிள் சயின்ஸ் அத்தனையுமே. அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படின்னா நேரடி அதாவது என்ன டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட், அதாவது நேரடி நீர் வெப்பச்சிதைவுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சேன். நேரடி நீர் வெப்பச்சிதைவு அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சேன். ஓகே. அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல வந்து டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட். டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி இன்டர்னல் வந்து என்ன, இன்டர்னல் வந்து ட்ரிகர் கொடுப்பேன். இன்டர்னல் வந்து எலக்ட்ரிக் ட்ரிகர் கொடுத்து எக்ஸ்டர்னல் வந்து ஹீட் கொடுப்பேன். புரியுதுங்களா? ஓகே. அது வந்து 500 டிகிரி 600 டிகிரி தாங்கக்கூடிய அந்த போரோசிலிகேட் கிளாஸ் இருக்கு இல்லையா, போரோசிலிகேட் கிளாஸ், அந்த கிளாஸை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். ஓகே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டனா நீங்க ஹைட்ரஜனையும் பயங்கர வேகத்துல உற்பத்தி பண்ணலாம், ஆக்சிஜனையும் பயங்கர வேகத்துல உற்பத்தி பண்ணலாம். ஒரே நேரத்துல மின்சாரம் வந்துரும். ஆமா, இதுல இன்ஜின் நிக்கலாம். ஆமா, சரி. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்துல குவாண்டம்ல வேலை செய்யணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் வந்து எலக்ட்ரிக் ட்ரிகர், எக்ஸ்டர்னல் வந்து ஹீட், அதாவது ஹீட் மட்டும் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் வந்து தெர்மல் கொடுக்கணும். இன்டர்னல் வந்து எலக்ட்ரிக் ட்ரிகர் கொடுக்கணும். எலக்ட்ரிக்னா ரொம்ப லோ பல்ஸ்ல கொடுக்கணும். ஓகே. ட்ரிகர் மாதிரி அத வந்து அது ஒரு அதாவது 50 மில்லி வோல்ட்டுக்கு மேல போக கூடாது. 50, அதாவது 9000 மில்லி வோல்ட் 10,000 மில்லி வோல்ட் தேவையில்லை. இந்த ஹீட் டெவலப் ஸ்பார்க் மாதிரி. அது எதுக்கு தெரியுங்களா? உள்ள அதாவது நீங்க இப்ப என்ன நடந்து இப்ப என்ன ஹைட்ரஜன் எப்படி பிரிச்சிட்டு இருக்கான்னு கேட்டீங்க, இந்த முட்டாளுக்கு எப்படி பிரிச்சிட்டு இருக்கானுங்கன்னா ஐஐடில இருந்து பிஆர்டி வரை இந்த முட்டாளுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் பண்றானுங்க. என்னது? ஆமா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஆமா, இந்த மாதிரி முட்டாள் உலகத்துல எவனும் கிடையாது. புரியுதா? 2 கண்டக்டர் உள்ள போட்டாங்கன்னா ஒரு சைடு வந்து ஆக்சிஜன் வரும், ஒரு சைடு வந்து ஹைட்ரஜன் வரும். நான் என்ன சொல்றேன்னா உலகத்துல முதல் முறை நான் கொண்டு வந்தேன். ஒரே நேரத்துல பிசிக்கல் சேஞ்சஸ் வரணும், கெமிக்கல் சேஞ்சஸும் வரணும். கெமிக்கல் சேஞ்ச் வரணும். அந்த மாதிரி உலகத்துல எங்கேயும் கிடையாது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு பேட்டன்ட், அதுக்கு வந்து நோபல் பிரைஸுக்காக நான் விண்ணப்பிக்க போயிருந்தேன். சூப்பர். படிச்சு பார்த்துட்டு பதில் சொல்றேன்னு இன்ன வரைக்கும் பதில் அனுப்புறவங்க 60 பேப்பர். நீங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க எப்பவுமே. அந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட் இருந்தா நீங்க வந்து ஏதாவது மேகசின்ல கொடுத்துருங்க. இப்ப IEEE பேப்பர் மாதிரி நிறைய இருக்கு. அது புரியுது, எனக்கு புரியுது. நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட் சைன் வேணும். அது நோபல் பரிசுக்கு என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சீல் இருந்தா முடிஞ்சு போச்சு, யாருமே தேவையில்லை. அதுக்குதான் இந்த மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு புக்ல வந்துருச்சுன்னா அவங்களே உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குதான் பணம் கேட்கறாங்க. எவனை கேட்டாலும் 30,000 கேட்கறோம், 50,000 கேட்கறாங்க. எவனை கேட்டாலும் நீங்க சின்ன ஐயா நீங்க வந்து இப்போ ஒரு பிசிக்ஸ் ரிலேட்டடா இருந்தா சின்ன பேப்பர், அதாவது கம்மி ரேட்லயும் இருக்குது, அதிக ரேட்லயும் இருக்கு. உலகம் ஃபுல்லா வேணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு. எனக்கு என்னன்னா நீங்க ஒரு நாட்டுல மட்டும் வேணும், இந்த நாட்டுல மட்டும் பப்ளிஷ் ஆகணும்னா அதுக்கு நீங்க அதுக்கு மட்டும் பேமெண்ட் கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இந்தியாவில மட்டும் ஒரு எக்ஸாம்பிள், அதுக்குன்னா 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் தான் கேட்பாங்க. நீங்க உங்களுக்கு தேவை ஒரு அங்கீகாரம். ஆல்ரெடி நான் இந்த வருஷம் இந்த டேட்ல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றது இங்க ப்ரூஃப் இருக்கும். அவங்க ஆன்லைன்ல போடுறாங்க. இதே நீங்க புக் வேண்டாம் ஆன்லைன்ல அவங்க வெப்சைட்ல போடுறாங்கன்னா அதுக்கு ரேட் இருக்கும். நீங்க மொத்தமா ஆல் இந்தியா லெவல்ல தேட்டாதான் அவங்க அதிக ரேட் கேட்பாங்க. நமக்கு தேவை ஆமா ஒரு இந்தியா லெவல். ஆமா, இந்தியா லெவலுக்குலாம் இல்ல. நீங்க புக்ல வேண்டாம் வெப்சைட்ல போடுங்கன்னா கூட அதெல்லாம் வந்து அபிஷியல் வெப்சைட், நல்ல அதாவது தரமான வெப்சைட் இருக்கும். அவங்க அதெல்லாம் போட்டு வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதை நீங்க அப்படியே ஒரு ப்ரூஃபா காட்டலாம். நான் இன்னைக்கு இந்த ரேட்ல பப்ளிஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பண்ணிட்டு நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அப்போ வந்து அதை தேட மாட்டாங்க. இல்லைன்னா அதுல கொஞ்சம் சயின்ஸை யூஸ் பண்ணி வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாத்துக்குமே வந்து இந்த கான்செப்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? பேரண்ட் கான்செப்ட் ரெஜிஸ்டர். அதான் நீங்க ரெஜிஸ்டர்ன்றது ஓகே. ஏன் நீங்க கூடவே பேப்பரையும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் கையில இருந்துகிட்டே இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வரட்டும். நீங்க இப்ப கூட ஐயா நான் வந்து அதுக்குதான் உங்ககிட்ட நேத்துல இருந்து சொன்னது, இந்த எல்இடிக்கு இப்ப இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்கன்னா இத வாங்கறதுக்கு பல நிறுவனங்கள் கேட்பாங்க. அந்த பேமெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்த லெவல் போலாம். அது என்ன பண்றாங்க? அதே மாதிரி உங்க பேட்டர்ன்ல இல்லையா நீங்க இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடுச்சுன்னா நீங்க என்ன இது கேட்டாலும் எந்த யூனிவர்சிட்டியில போனாலும் நீங்க தான் சீஃப் கெஸ்ட் அனுப்பிங்க. அவங்க கையெழுத்து போட மாட்டேன் நான் சொல்ல போறேங்க.
கரெக்ட்டுங்களா? பண்ணிடுறேன். அது அநேகமா ஒரு 10 அதனாலதான் நாள்ல நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு இத டெவலப் பண்ணுங்க. இது பெரிய அது விஷயம். அது இப்போ வேலை தொடங்கியாச்சுங்க. அது தொடங்கியாச்சு. அது அந்த இல்ல அது விட்டுருங்க. அது தொடங்கியாச்சு. அநேகமா அந்த அ இல்ல ஐயா, இதுலயே நீங்க அடுத்த கட்ட டெவலப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, அ நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் நீங்க தான் சீப்பா நிப்பீங்க, சீஃப் கெஸ்ட்டா. எந்த காலேஜ், அதனாலதான் அந்த யூனிவர்சிட்டியும். உருப்படியா ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக. இப்ப அது எப்படின்னா, உருப்படியா இததான் ஒண்ணு நான் பல பண்றது. நாளா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க அத இல்ல, புரிஞ்சுக்கல. ரொம்ப நாளா நான் சொல்றது நீங்க இல்ல. நான் எப்பவே எனக்கு புரிஞ்சுட்டு வெவ்வேறு வழியில போனேன். எனக்கு எப்படி நான் ஃபைனலா அந்த வாட்ஸ் வந்து அதிகமா எடுக்குறதா என்னுடைய என்னுடைய திறமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே அத ஞாபகம் வச்சுங்க ஐயா. வாட்ஸ் அதிகப்படுத்துன்றது டெவலப்மெண்ட். முதல்ல அதுல பவர் அ அ வருதுன்றது பெரிய அதுல விஷயம். அதுல வந்து என்னன்னு கேட்டா 2ஆ பிரிக்கிறேன். அத வந்து இயற்கையில 2 விஷயம் அத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது இயற்கையில ஆமா, வந்து கண்டிப்பா. இயற்கையில வந்து வோல்ட் இதுல நீங்க நினைச்சீங்கன்னா, வோல்ட்ன்னு ஒரு ம். மெக்கானிசம் இருக்குது. ஆம்பியர்ன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு இல்லையா? அது பொதுவா ஆமா, பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஆமா, ஆமா. ஆமா. ஆனா இதுல எப்படி இந்த குவாண்டத்துல எப்படி தெரியுமா? குவாண்டத்துல எப்படின்னா, வோல்ட்டுக்கு ம், தனி மெக்கானிசம். ஆம்பியருக்கு தனி மெக்கானிசம். அதுதான் பெரிய பிரச்சனையே. ம். ஓஹோஹோ! புரியுது, புரியுது. அது யாருக்கும் புரியாது. எனக்கு மட்டும் தான் புரியும். புரியுதா? பொதுவா எங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஆ வோல்டேஜ்ன்றது ஒரு அழுத்தம், கரண்ட்ட நவுத்துறதுக்கு. அவ்வளவுதான் ம். எங்களுக்கு சொல்லி குடுத்தது. இது வேற. அந்த அழுத்தம் இருந்தா தான் கரண்ட் மூவ் ஆகும். சரி அதிக அழுத்தமோ, கம்மி அழுத்தமோ. ஆ. இதுல ஒரு நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, ம், இப்பதான் அந்த திண்டல் எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போயிட்டு வந்து அவங்க செக் பண்ண சொன்னேன் நானு. புரியுதா? ம், அ ம். புதுசா ஒண்ணு செஞ்சுட்டு போனேன். புதுசா நேத்து ஒண்ணு செஞ்சேன் இல்லையா? அது ஓடிட்டு இருக்குது. ஆமா. நீங்க ஆஹா, சொன்னீங்கல்ல அது புதுசான்னு அப்படி. உடனே அப்பவே செஞ்சாச்சு. இரவே 10 மணிக்கு செஞ்சாச்சு. இரவே ம். ஓகே. சூப்பர். ஆ. அதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி நானே செக் பண்ணி பார்த்துட்டேன். எத்தன வோல்ட் வருதுன்னு பார்த்துட்டேன். ஒரு ஒண்ணுல வந்து ஆ. 1100 மில்லி வோல்ட் வருது. ஒண்ணுல வந்து 1300 மில்லி வோல்ட் வருது. ஆ ம், ஒண்ணுல வந்து 6800 மில்லி ஆம்ப் வருது. ஒண்ணுல வந்து 7800 மில்லி ஆம்ப் வருது. ம், ம். நான் நேரா அங்கிட்டு போனேன். இப்ப பார்த்தா செக் பண்ணி என்னங்க என்னங்க என்னன்னு கேட்டா, இது வந்து டெட் செல் பேட்டரி பிரிச்சு போட்ட பேட்டரி. ஆமா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னாங்க. இது எப்படி செக் பண்ணுவீங்கன்னு ஆமா. கேட்டேன். என்னங்க எப்படி செக் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னாரு அவரு. அந்த எலக்ட்ரானிக் கடைக்காரர். பின்ன நீங்க வெறும் கரித்துண்டு எடுத்துமானா அப்படின்ற மாதிரி ஆயிடுது அவருக்கு. அவங்க ஆமா. மேலேயே தவறு என்னங்க வச்சிருக்காரு. பேட்டரிங்கிறீங்க உன்னையும் காண மேல எங்க பிளஸ் எங்க மைனஸ் எல்லாம் பிரிச்சு போட்டு கிடக்குனாரு. அதெல்லாம் பிரிச்சு போட்டு கிடக்குது நான் சொல்றேன். பாருங்க அண்ணா. எது அதுல பிளஸ் மைனஸுக்கான வித்தியாசமான மெட்டீரியலே இல்ல. எல்லாமே அந்த கிராஃபிட் தான் இருக்கு. ஆமா. சரி கரித்துண்டு தான் சொன்னேன். இருக்கு. அப்புறம் நான் எல்லாம் சொன்னேன் அப்புறம் கரித்துண்டு. மல்டிமீட்டர் எடுங்கண்ணே. எடுத்தாரு. எடுத்துட்டு நான் சொன்னேன் பாரு இந்த கிராஃபைட் குச்சி இருக்கு இல்லையா? அது மைனஸ் வச்சுக்கோ. ம், ம். சிலிண்டர் இருக்குல்ல சிலிண்டர் பிளஸ் வை அப்படின்னு. ஆமா. ம். சரி வச்சாரு. வச்ச உடனே 1300 மில்லி வோல்ட் காட்டுச்சு. மில்லி வோல்டேஜ். ஆமா. ஒரு எல்இடி என்னங்க லைட் வச்சா எரியும். ஆமா 1100 மில்லி வோல்ட் ஆச்சா உடனே ஆம்பியர் திருப்புங்க ம், அப்படின்னு. ஐயோ ஆம்பியர் பார்க்கவையோ ஆம்பியர் பார்க்க முடியல. திருப்பியா டிசியில போட்டு இந்த பக்கம் 200 20 200ன்னு ஒண்ணு இருக்கு திருப்பியா அப்படின்னு திருப்பிட்டு ம், ம், பாருங்க கட 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 இப்ப கீழே பாத்தீங்கன்னா அந்த 200ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ல காட்டும். 4 டிஜிட்ல ஆமா, காட்டும். அதுதான் 4 ஆமா, டிஜிட்ல ஆமா. காமிச்சுன்னா 1400 1500 அப்படி காட்டும். 3 டிஜிட் ம், ம். காட்டுன்னா 15.6 ஆமா, 14.3 அப்படி ஆமா, காட்டும் இல்லையா? ஆமா. எவ்வளவு இருந்தா காட்டுச்சுங்க? புரியுது, புரியுது. 73.67 73.6 காட்டுதுங்க ஐயா. மில்லி ஆம்பியர் ஆம்பியரே சொல்றீங்களா நீங்க சொல்றது? மில்லி 7300 ஆம்பியர். மில்லியா 7300 மில்லி ஆம்ப் காட்டுது. ஏங்க சொன்ன நம்பர் மாதிரி கூட இல்ல. யாருன்னா சொன்னா கூட. அப்புறம் என்ன அவ்வளோ கரண்ட் வந்துச்சுன்னா இல்ல, ஆ, ரியாலிட்டி பிரகாரம் அவ்வளவு கரண்ட் வந்தா மனிதர்களை சாவடிச்சே இல்ல. அவ்வளவு பெரிய கரண்ட் அது. ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா இத நீங்க சரி வோல்டேஜ நான் 25 வோல்டேஜா மாத்தி இந்த கரண்ட் வந்து ஒரு மனுஷன் மேல பாஸ் ஆனா அவரு ஹார்ட் பீட் இறந்துருவாரு. அவ்வளவு கரண்ட் ஆமா ஐயா நீங்க சொல்றது. ஆமா ஆமா ஆனா இது என்ன தெரியுமா கற்பனைக்கு இது என்ன இல்லாதது. தெரியுங்களா? இது ம். ஆளை சாகடிக்காத கரண்ட். அது கண்டு இல்ல ஆளை நான் சாகடிக்காத அப்படி கரண்ட். தவறான கோணத்துல சொல்ல, பட் அது அவ்வளோ புரியுது. அது நான் ஒப்பிடுதல். ஆனால் இப்ப ஒரு புதுசா ஒரு செய்தி சொல்ற பாருங்க. இப்ப நீங்க பேசும்போது ஒரு செய்தி செய்யறேன். எல்லா கரண்ட் ம், மனுஷனை ம். சாகடிக்கும் இல்லையா? ஆமா, ஆனா இது கண்டிப்பா. சாகடிக்காது. அதான் இது சொன்னேன். சாகடிக்காது. 25 நீங்க வோல்டேஜ் கூட அதிகம் சொல்லல. 24 வோல்டேஜ் கொண்டு போனாவே கண்டிப்பா அது ஷாக் உணரும். அவ்வளவு கரண்ட் பாஸ் ஆன மனுஷன் மேல ஆமா. இது எப்படி தெரியுமா? அவ்வளவு இருக்குன்ற நானு. ஏன் இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்சுன்னு பேரு. இந்த புரோட்டான் வந்து ஆளை கொள்ளாது. புரோட்டான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆளை கொள்ளாது. அஹ், 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 அஹ். எலக்ட்ரான் நீங்க எக்ஸ்சேஞ்ச் தான் ஆளை சூரியன்ல இருந்து கொள்ளும். வர போட்டான்னு சொல்றீங்க கடைசியில. புரோட்டான் இத புரோட்டான் PROTON புரோட்டான். புரோட்டான். ஓகே, ஓகே. அணுல இருக்கிற புரோட்டான். இது பேரு புரோட்டான் எக்ஸ்சேஞ்சுன்னு பேரு.
இதுக்கு பேர் புரோட்டான் இல்ல எனக்கு எக்ஸ்சேஞ்ச். எனக்கு காதுல கேட்டது போட்டான் கேச்சு, ஒருவேளை அந்த ஒளிய சொல்றீங்களாங்க அப்படின்னு கேட்டேன். புரோட்டான்ங்கிறது என்ன தெரியுமா? அது மறைஞ்சிருக்கிற ஹிடன் பார்ட்டிகல் அது. ஆமா ஆமா புரிஞ்சு. இல்ல நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய காதல் அப்படி கேட்டுச்சு. பரவாயில்ல. புரோட்டான் வந்து நேரடியா வராது. அது வைப்ரேட் ஆகுறப்போ, ஜம்ப் ஆகுறப்போ, எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுறப்போ, அல்லது புரோட்டான் ஜம்ப் ஆகும் பொழுதோ, அல்லது நியூட்ரான் ஜம்ப், அது அதிர்கின்ற அந்த ஆட்டம் அதிர்கின்ற பொழுது அது அந்த ஹிடன் பார்ட்டிகல் உள்ள மறைஞ்சிருக்கிறது ரிலீஸ் ஆகும். ஓகே. அப்ப 4 இருக்கு நமக்கு வந்து. இப்ப எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்லியிருக்காங்க, அது நமக்கு புரியுது. ஆனால் புரோட்டான் எப்ப வெளிவரும் கேட்டீங்கன்னா, எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும் பொழுது அல்லது அதிர்கின்ற பொழுது உள்ளே மறைந்திருக்கிற புரோட்டான் ரிலீஸ் ஆகும். அப்படின்னா அது வினாடிக்கு பல லட்சம் ட்ரில்லியன் வேகத்துல அதிரணும். பல லட்சம் ட்ரில்லியன் ப்ரூஃப்க்கு ஆட்டணும் ஐயா. நீங்க இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க தியரிட்டிக்கலா ப்ரூஃப் காமிச்சீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ரூஃப் தான் இது. அந்த ப்ரூஃப் தான் இப்ப நான் பண்ண போறேன். அதுக்கு தான் அதுதான் நீங்க சொல்றதெல்லாம் இப்ப எனக்கு வந்து நீங்க சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு சொல்லல. பட் இத வந்து லைட் எரி வச்சு காமிக்கிறீங்க, எல்லாமே கற்பனை இல்ல. இப்ப ஏன்னா நான் எப்படி யோசித்தாலும் இதுக்கு எப்படி வருதுன்னே தெரியல. ஒரு உங்க ஸ்டூடெண்ட் தான் சொன்னாரு ஐயா, நீங்க டேங்க்ல தண்ணி வச்சிருந்தீங்கன்னா குழா திறந்தா தண்ணி வரும். ஆனா டேங்கே இல்லாம குழா திறந்தா எப்படி தண்ணி வரும்? இதுல எப்படி மின்சாரம் வருதுன்னு கேக்குறாங்க. அதுதான் புரியுதுங்களா? அதுதான் குவாண்டம் எனர்ஜின்னு பேரு. அது இந்த குவாண்டம் எனர்ஜி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, குவாண்டம் எனர்ஜி என்ன சொல்றாங்க, இன்டென்ஷன். அதாவது ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா, ஆட்டம் சொல்றோம் இல்லையா, ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆட்டம் வந்து அதிர்ந்து கொண்டே இருக்கும். அதான் விஷயமே. என்னது? அதிர்ந்து கொண்டே இருக்கும். ஆமா கண்டிப்பா. சாப்பாடு யாரு சொல்லுது? அது யார் சாப்பாடு? பொருளுக்கு வைப்ரேஷன் இருக்கு. ஆமா. ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க, வண்டி இருக்கு சார், பெட்ரோலே உள்ள எல்லாம் வண்டி ஓடுது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் வந்து அப்ப நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூளை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பழச மட்டுமே நம்பிட்டு போனோம்னா அது ஈஸி இல்லையா? அந்த வழியிலேயே போயிட்டே இருக்காங்க, ஈஸியா இருக்க முடியாது. அதனால மூளைக்கு வேலை இல்லாம முழுனே போயிட்டு இருக்கிறது. இல்ல அவங்களுடைய இது அவங்க சொல்றது வந்து இது இப்ப நம்ப முடியாத மாதிரி தானே இருக்கு. அதுக்காக சொல்றேன். அது கரெக்ட் வருது. ஆனா ஆற்றல் எங்க இருந்து வருது? அதுதான் இந்த இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று இருக்கு. அதுல வந்து ஏட்டம்னு இருக்கு. அந்த உதாரணத்துக்கு இந்த கண்ணம்மா பேட்டரின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கண்ணம்மா பேட்டரியில டிஸ்டில்டு வாட்டர்னாவே அது நியூட்ரல் அர்த்தம். டிஸ்டில்டு வாட்டர்ல எதுவுமே இல்லை, அது டெட் வாட்டர், அது எதுக்கும் ஆகாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புண்ணுக்கழுவுக்கு மருந்து மாத்திரை இதுக்குதான் ஆகும். புரியுதா? புண்ணுக்கழுவுறதுக்கு டெட் வாட்டர்னு பேர். அது அப்படி இப்படித்தான் வெள்ளக்காரன் சொல்லி வச்சிருக்கான் முட்டாளுக்கு. ஆனால் அந்த பியூர் வாட்டர் அப்படின்னு என்ன தெரியுமா தான், அந்த pH லெவல் வந்து 0.7 0.72 சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான். அதுக்கு வந்து எதுவுமே இருக்காது, நியூட்ரல்னு பேரு. பியூர் வாட்டரே நியூட்ரல் அர்த்தம். பியூர் வாட்டர், டிஸ்டில் வாட்டர் நியூட்ரல் அர்த்தம். நியூட்ரல். ஆனா நான் அது வந்து எங்க சார் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி டிஸ்டிலரி வாட்டர் நம்ம பேட்டரி எல்லாம் யூஸ் பண்றோமே சார்னா, அதுக்கும் கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். என்ன ஒரு மெட்டீரியல் போடுறீங்க, சாதா தண்ணியில போட்டா 10 நாள்ல அவன் சொல்றது நீங்க என்ன ஏத்துக்கிறீங்க? ஏத்துக்கலையா? அவங்க சொல்றது நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் அவனோட மூளை, அப்படிதான் இருக்கும். புரியுதா? நான் சொல்றது ஐயா, இப்போ வந்து இத நான் வந்து இல்லை ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க சொல்றீங்க பாருங்க, உங்க ப்ராஜெக்ட் வெளியே வந்தாதான் கிடையாது. அதுதான் கண்ணம்மா பேட்டரி. அதுக்குதான் முதல் கண்ணம்மா பேட்டரி வந்து பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ண. இன்னி வந்து கண்ணம்மா பேட்டரி கம்ப்ளீட் பண்ண போறேன். புரியுதுங்களா? சூப்பர். கண்ணம்மா பேட்டரி கம்ப்ளீட் பண்ண போறேன். நீங்க வந்து அதை விட இப்ப செய்றீங்க பாத்தீங்களா, என்னுடைய கெஸ்ஸிங் இல்ல பார்வையில சொல்றேன், இது டெவலப் பண்ணீங்கன்னா இது பெரிய விஷயம். அதுக்குதான் அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. அதெல்லாம் நான் நேத்தே முடிவு பண்ணியாச்சு. அது எல்லா பக்கம் சொல்லியாச்சு. எனக்கு என்னுடைய இதுல சொல்றேன், அது உங்க அந்த நாடுகள்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐரோப்பிய நாடுகள்ல பேட்டர்னுக்கு, நம்ம இந்திய நாடுல ஒரு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச சார் கிட்ட கேட்கும் போது, நீங்க டைரக்டா இந்த மாதிரி வருதுன்னு சொல்றதை விட ஒரு ஹோம் அப்ளிகேஷனா கொண்டு போனா, ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரி புரியுது. இது வந்து ஒரு லைட் எரியும். நீங்க வந்து இது அவர் சொன்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறையா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இப்ப நீங்க நான் ஒரு எல்இடி லைட் வந்து உருவாக்கி இருக்கேன். இந்த எல்இடி லைட் நீங்க இதோட செலவு 10 ரூபாய் ஒரு எக்ஸாம்பிள். இந்த லைட் வந்து கண்டினியூவா எரிஞ்சா 30 நாள் எரியும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போட்டீங்கன்னா 6 மாசம் எரியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போட்டா 1 வருஷம் எரியும். இதுல வந்து ஆற்றல் அது அந்த 10 ரூபாய்க்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கும் அப்படின்ற ஒரு தியரிட்டிக்கலா எடுத்துட்டு போய் ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா உடனே பேட்டர்ன் கொடுத்துருவாங்க இந்தியாவில.
சரி. ஏன்னா இது அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷனா காட்டுறீங்க கண்ணுக்கு. அதாவது அவர் படிச்சவர் படிக்காதவர், அவருக்கு அந்த துறை தெரியுது தெரியாதவர், ஆனா அவர் பார்த்தாருன்னா லைட் எரியுது, சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. அப்போ அதை ஏத்துப்பாங்க. எந்த ஆற்றலும் உள்ள போல வெளியே மட்டும் வருது. நீங்க மொத்தத்தையும் பிரிச்சு போட்டுறீங்க, நீங்களே டிசைன் பண்ணுங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த பேட்டரி இருக்கா, மொத்தத்தையும் பிரிச்சு போட்டு நீங்க அந்த ப்ரொபோசரையே அரேஞ்ச் பண்ணுங்கன்னா அவங்க எல்லாத்தையும் உள்ள பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணி சுவிட்ச போட்டா லைட் எரியும். அப்போ அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய கருத்தாயிடும். இதைதான் நான் முதல்ல இருந்து சொல்றேன். இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா ஒரே அன்னைக்கே உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட வரைக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட் தான், அதுலயும் சொல்லலாம் கரெக்ட் தான். நான் டிலே பண்றதுக்கு காரணமே, டிலே பண்றதுக்கு காரணம் நிறைய நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் கூட கம்ப்ளீட் நோக்கி போறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணேன். இந்த கம்ப்ளீட் போறது கம்ப்ளீட் வந்து ஐயா நீங்க டெவலப் ஆயிடும் ஐயா. நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட் போயிடுது. டேட் நம்ம மிஸ் பண்ணிட்டா மிஸ் பண்ணதுதான். நீங்க ஒரு இதுக்கு சொல்ற நாளைக்கு பதிவு பண்றீங்க, அடுத்த மாசமே இதை டெவலப் பண்ணி வீட்டுக்கு கொடுக்குற பவர்னு சொல்லலாம், ஏத்துப்பாங்க. அடுத்தடுத்த வருஷம் நீங்க டெவலப் ஆயிட்டே போலாம். இல்ல நீங்க யாருக்குன்னா ஒருத்தருக்கு வித்துடலாம், எனக்கு நான் ஒரு 100 கோடி ரூபாய் கொடுங்க, இருந்தாங்க என் ப்ராஜெக்ட் வச்சு நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் டெவலப் பண்ணிப்பா, நம்ம வேற வழியில போயிடலாம். ஆனா நீங்க டிலே பண்ண அதோட இது வீரியம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்களா, இது ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, இது வந்து இவ்வளவு தூரம் வருதா, போதும். இதையே நீங்க ப்ரூவ் காமிச்சிட்டு ஒண்ணு நீங்க டெவலப் பண்ணுங்க, இல்ல வேற யாருன்னா டெவலப் பண்ணிட்டோம். சரியா போச்சு. நீங்க உங்க ரிசர்ச் நோக்கி அது வேலை இல்ல, அது முடிச்சாச்சுங்க. அது வேலை நடந்துரும், அது வேலை நடத்திட்டு இருக்கு. அது ஆரம்பிச்சாச்சு. இல்ல என்னுடைய சொன்னேன் நான். நீங்க வந்து சும்மா இப்ப நீங்க முன்ன வந்து ஒரு மீட்டர் வச்சுக்கிட்டு ரீடிங் காமிக்கும் போது அது ஏத்துக்கிற மாதிரி இருக்காது பொதுவா. ஆனா இப்ப நீங்க அப்ளிகேஷன் காட்டுறீங்க, லைட் எரி வைக்கிறீங்க. இப்ப நானே தான் சொன்ன, ஒரு டார்ச் லைட், இந்த ஒரு டார்ச் லைட்டா ஒரு லைட் எரி வச்சிட்டீங்க, டார்ச் லைட் 24 மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நீங்களே கூட நம்புவீங்க. இப்ப நான் ஒண்ணு செஞ்சுட்டு இந்த லைட் வந்து 24 மாதிரி எப்பவுமே எரியும்னா நீங்களே வாங்குவீங்க, சரி எனக்கு ஒரு லைட் வேணும் அப்படின்னு. கட்டாயம் எல்லாரும் அப்படித்தான். அதைத்தான் நான் வந்து என்னன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் லோ காஸ்டும் அது எளிதில் ஏத்துக்கொள்ளுது. நீங்க நான் ஒரு நேத்து கூட ஒரு கற்பனை நினைச்சேன், இந்த பேட்டரி நீங்க டெவலப் பண்ணிட்டு இப்போ செல்போன் சார்ஜ் இல்லாம எத்தனை பேர் பேக்கப் வச்சுன்னு சுத்திட்டு இருக்காங்க. நீ பேக்கப் எல்லாம் வேணாம், பேக்கப் சைஸ்லயே இதை கொடுத்துட்டு எப்பவும் பவர் வரும்னா எல்லாரும் அதை தூக்கி போட்டுதான் வாங்குவாங்க. கரெக்டுங்களா? அப்போ நீங்க இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். ஏன்னா நம்ம ஊர்லயே 100 கோடி பேர்கிட்ட போன் இருக்குன்றாங்க. 100 கோடி பேர்ல இப்ப நானே கூட ஒரு வேணும் இது வேணும்னா இதை வாங்கிப்பேன் நான். ஒரு 50 கோடி பேர் வாங்க மாட்டாங்களா? தேவைதான், எனர்ஜி இல்லாம பாவம். அதுதான் அந்த அறிவு, அதுக்குதான். அதான் ஏன் நீங்க நான் இப்படி யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, நான் இன்னும் பெருசா கம்ப்ளீட் பண்ணி நீங்க பெருசா வீட்டுக்கு பவர் வர மாதிரி அப்புறமா செய்யுங்க. இப்போதைக்கு எங்க செல்போன் சார்ஜ் ஏற மாதிரி பவர் கொடுங்க. அதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க. அது பண்ணிட்டேன் அது பண்ணி வேலை தொடங்கி. அதான் நான் இதான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் அதுக்குதான் உங்ககிட்ட அடுத்ததுக்கு வாங்க. அது பண்ணியாச்சு, அது வேலை முடிஞ்சிருச்சு. அது பண்ணிடுவாங்க. அது ஏற்பாடு நடந்தாச்சு. ஏற்கனவே அது கொஞ்சம் மாடிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். ஆர்டிக்கல் எழுதியாச்சு, ஆர்டிக்கல் எழுதி ஒழுங்கு பண்ணியாச்சு. நேற்று இரவே அனுப்பிச்சு பார்த்துட்டு அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் அதுக்காக தான் நான் அதை முதல்ல இருந்தே என்னுடைய பார்வையில் இது ஏதோ புதுசு இருக்கு, இதை டெவலப் பண்ணணும், இதை ஏற்கனவே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதனால ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறனாலயும் இப்ப நான் வந்து அனுப்பிச்சாச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணல அப்படின்னாங்க. அப்ப நாம தானே கான்செப்ட் கொடுக்க போறோம். இது வந்து இல்லையா, ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க நான் வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ் மாதிரி கூட பேசட்டேன். மூணு செய்ய சொல்லியிருக்கேன். அதாவது வந்து இப்ப நாம வச்சிருக்கிற வந்து இந்த குவாண்டம் இந்த கிராஃபைட் பேட்டரி ஒண்ணு செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து புதுசா 2 செல்லு வாங்கி அது செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் பண்ற மாதிரி ஒண்ணு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 செஞ்சு நேரடியாக பேட்டன்ட் ஆஃபீஸுக்கு போயாச்சு, சொல்லியாச்சு. முதல்ல அதுக்குள்ள இந்த கான்செப்ட் ரெடி பண்ணியாச்சு. இங்க நீங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா தியரிட்டிக்கலாவும் காமிக்கிறீங்க, பிராக்டிகலாவும் காமிக்கிறீங்க. அதுதான் அங்க இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட். நேரடியா முடிச்சிடறோம், அவ்வளவுதான். இந்த நேரடியா முடிக்கிறப்ப இதை முடிச்சிருவாங்க. அது அவங்க தயாராயிட்டாங்க. அது கரெக்டா இருக்கு. ஏன்னா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இது காப்பி அடிக்க யாருனாலே காப்பி அடிக்கவும் முடியாது. ஏன்னா ரொம்ப டஃப். ஐயா காப்பி அடிக்கிறத பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. ஏன்னா காப்பி நாங்க இப்போ ஒரு
நான் கூட தான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது எல்லாரும் காப்பி அடிப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. ஆனா அது சொந்த விஷயம் யாருதோ அவங்களால மட்டும்தான் அதை விளக்க சொல்ல முடியும். கரெக்ட் இப்ப கரெக்ட். நானே கூட நீங்க என்கிட்ட சொல்றீங்க, நான் இதை செய்யறேன்னு வச்சுங்க, என்னால இது என்ன விளக்குன்னு என்ன சொல்ல முடியும்? எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாது. அதனால ஒண்ணுமே சொல்ல நான் முடியாது. இப்ப எப்படி காப்பி அடிக்கிறது வேற, விளக்கம் சொல்றது வேற. அது வேற. காப்பி அடிக்கிறது வேற. அதுதான் சொல்றேன். யார் வேணாலும் நீங்க ஒரு புக் எழுதுறீங்க, இப்ப நீங்க ஒரு புக் வச்சிட்டு இருக்கீங்க வெங்கடேஷ் சார்னு, அவர் ஆமா. புக் எடுத்து அப்படியே நான் காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஆனா அதுல இருக்கிற விளக்கத்தை என்னால சொல்ல தெரியாது. முடியாது முடியாது. கரெக்ட்டுங்களா? ரொம்ப நல்லது. அதனால அது எங்க இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கும். நம்ம நெகட்டிவ் விட இது அதனாலதான் குயிக்கா எடுத்துட்டு போயிட்டு சேர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம். பண்ணியாச்சு. இப்பதான் எனக்கு திருப்தியே வந்திருக்கு. இப்பதான் எனக்கு திருப்தி வந்திருக்கு. புரியுதுங்களா? நான் என்ன இதுக்கு சொல்றேன், எப்பயுமே ஒரு விஞ்ஞானி என்ன, அதாவது எப்படி இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உன்னை கண்டுபிடிச்சோம்னா அந்த மனதுல திருப்தி வரணும். அதாவது நான் முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனக்கு சாட்டிஸ்ஃபை வரணும். புரியுதா? ஆமா ஆமா கண்டிப்பா. ஒரு இண்டக்ஷன் வருது, நான் வந்து ஒரு இண்டக்ஷன் வருது, நான் கண்டுபிடிச்சேன். முதல்ல இண்டக்ஷன் வருது, எங்க கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு இந்த வாழை மரம் தான் எனக்கு வந்து ஒரு அறிவை கொடுத்தது. வாழை மரம். புரியுதுங்களா? வாழை மரம் எப்படா ஒரே வருஷத்துல காய் காய்ச்சி பழம் தருது, மற்றதெல்லாம் 15 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது. இது மட்டும் என்னோட 10 மாசத்துல கொடுக்குது. இதுக்கு எனர்ஜி எங்க இருந்துடா வருதுன்னு பாக்குறேன். அப்புறம் தான் அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் வந்து அது வந்து குவாண்டம் போயிட்டீங்க. ஆமா, அது வந்து குவாண்டம்ல தான் வேலை செய்யுது. ஏன்னா அது குவாண்டம்ல அது வந்து பூரா நானோ பார்ட்டிகல், மெக்னீசியம் ஃபெரைட்ல அது வேலை செய்யுது. அது வந்து பாத்தீங்க அந்த மெக்னீசியம் ஃபெரைட், ரெண்டாவது வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கனால எனர்ஜி உடனே வாங்கி உடனே ஒரே வருஷத்துல 10 மாசத்துல எல்லாம் பண்ணி கொடுத்து போட்டு போயிருது. அதைத்தான் நான் டெவலப் பண்ணேன். அதை டெவலப் பண்ணி வரும்பொழுதுதான் அப்ப இது வந்தது. அப்புறம் வந்து வெங்கடேஷன் தியரி வச்சுதான் நிறைய நான் பண்ணேன். அப்புறம் கடைசியில அவர் வெங்கடேஷன் எனக்கு கடைசியில ஒண்ணு சொல்லிட்டு போனாரு, எப்ப நீ வந்து 100 மில்லி வோல்ட்ல தண்ணியை பிரிக்கிறையோ அப்ப நீ பெரிய ஆளாவன்னு என்கிட்ட சொன்னாரு. அது எழுதி கொடுத்தாரு என்கிட்ட. 100 மில்லி வோல்ட் தண்ணி பிரிக்கும். ஆனா இன்னைக்கு வந்து 9000 மில்லி வோல்ட் கொடுத்து தான் பண்ணுவாங்க, 12000 மில்லி வோல்ட் கொடுத்து தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? 12000 மில்லி வோல்ட் அது வந்து டோட்டல் ஃபெயிலியர். அது ஹைட்ரஜன் பிரியுமே தவிர, ஹைட்ரஜன் பிரியும், மின்சாரத்தை கொடுத்து ஹைட்ரஜன் பிரியும். ஆனால் நீங்க வந்து 50 யூனிட் கொடுத்தீங்கன்னா, 50 யூனிட் கொடுத்து மின்சார பிரிச்சீங்கன்னா அது 35 யூனிட்டுக்கான ஹைட்ரஜனை கொடுக்கும். மீதி லாசஸ்ல போயிடும் 15. இது நான் சொல்றது அப்படி கிடையாது. இதுல வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரிகர் கொடுப்பேன், வெளியிருந்து எக்ஸ்டர்னல் ஹீட்டுங்கிறது ரொம்ப சீப்பா கொடுப்பேன். புரியுதுங்களா? சீப். ஆமா, அது வந்து ஹீட் தான். அது 100 டிகிரி ஹீட் ஏறிடுதுன்னா 100 டிகிரி ஏறிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வாட்டர் வந்து ரெசிஸ்டன்ட் 0 ஆயிரும். வாட்டர் வந்து கொதிநிலை அவ்வளவுதான். அப்ப அந்த 0 ஆயிடுச்சுன்னா அங்க வந்து வோல்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. என் பேரு டெவலப் ஆயிரும். அப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா மல்டிமீட்டர்ல டக 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 1500 நான் வைக்கும் பொழுது 1500 மில்லி வோல்ட் தான் கொடுத்தேன். எங்கேயாவது தண்ணியை பிரிக்கிறதுக்கு 1.5 வோல்ட் பயன்படுத்துவாங்களா? முட்டாளுக்கு தான் சொல்லுவாங்க. இது கூட வராதுங்களே. ஆனால் நான் தொடங்கும் பொழுது 1500 மில்லி வோல்ட் நானே டிசைன் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, நானே டிசைன் பண்ணேன். நான் ஒரு மல்டிமீட்டர் வச்சேன். அந்த மல்டிமீட்டர் அந்த 1.5 வோல்ட் பேட்டரிக்கான அந்த கேப் வச்சாச்சு. அதுல இருந்து பொட்டன்ஷியல் மீட்டர் டிசைன் பண்ணேன். பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த 100K 50K பொட்டன்ஷியல் மீட்டர், அதுல இருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அது 3 லீடு இருக்கும், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருக்கும். அதுல இருந்து 1 ஆம்பியர் சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு இருக்குல்ல, 1 ஆம்பியர் சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு, அது ஒண்ணு வச்சேன். 3 வச்சுட்டு நேர நெகட்டிவ் கொண்டு போய் நெகட்டிவ் டைரக்டா கொண்டு போய் அந்த அந்த இதுல கொண்டு வச்சுட்டேன்னா போரோசிலிக்கன் கிளாஸ் பிளஸ் மைனஸ் முனையில வச்சுட்டேன். பிளஸ் வந்து கனெக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதுக்காரன் கொண்டு போய் பிளஸ்ல கொண்டு போய் வச்சுட்டேன். புரியுதுங்களா? இதுதான் வச்சுட்டு தெர்மாமீட்டர் லேசர் தெர்மாமீட்டர் கையில் வச்சிருப்பேன். எப்ப லேசர் தெர்மாமீட்டர்ல வச்சிருப்பேன் நான். 5 அடியில இருந்தே பார்ப்பேன், அதை வச்சு பார்த்துட்டே இருக்கும். முதல்ல மேக்னெட்டிக்ல பண்ணேன். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டவ் இருக்குல்ல, மின்காந்த அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த மின்காந்த அடுப்புல வைக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அது ஃபெயிலியர் ஆகுது நான் புரியவே இல்லை எனக்கு. அது ஹீட்டு தான் சொல்ல, ஆனா அங்கதான் வருது. இந்த ஹீட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹீட்ல வராது, டைரக்ட் ஹீட். அதான் எப்படின்னா ஒரு விறகு ஹீட் மாதிரியோ, இந்த மாதிரி விறகு ஹீட் மாதிரி வேற ஏதோ ஒரு ஹீட் மாதிரி, அது நெருப்பு மாதிரி அது கேக்குது. அது புரிஞ்சுக்கல உங்க லேட் ஆச்சு. அப்புறம் ஆனா வெங்கடேசன் என்கிட்ட சொன்னாரு. அப்ப சொல்லும் பொழுது
நீ ம் 1500 நான் வந்து எல்லாம் பண்ணிட்டேன், நானே 702 மில்லி வோல்ட்ல பண்ணிட்டேன், நீ ஒரு 100 ஆ மில்லி வோல்ட்ல ஆ பண்ணுனாரு. நான் அந்த ரீச் நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்படி ம் போறப்போ ஒரு இடத்துல 400 மில்லி ம் வோல்ட் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் குறைக்க முடியல. ம். குறைக்க முடியல. ஓ. ஆனா அவர் சொல்றது வந்துன்னா நீ 100 மில்லி வோல்ட்ல வரணும்ட்டாரு. புரியுதா? ம் ம் அப்ப ம் எங்க ம் தப்பு நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். ம். அவர் விஞ்ஞானி, அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆனால் நான் ஓ. என்னுடைய ம் மெட்டீரியல்ல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ம். பால் குக்கர் இருக்கு இல்லையா, பால் குக்கர். ஆமா, பால் குக்கர். பால் குக்கர்ல பார்த்து 2 லேயர் இருக்கும். டைரக்டா ஆமா, பாலை வந்து சூடு பண்ண முடியாது. அது உள்ள தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கும். ஆமா. ஆ. அந்த தண்ணி ஹீட் ஆகி அந்த தண்ணி ஹீட்ல தான் பால் வந்து 90 டிகிரில ஹீட்டா இருக்கும். அப்படியே ஹீட்டா இருந்துட்டு இருக்கும். ஆமா, புரியுதுங்களா? இட்லி வேக வைக்கிற மாதிரி. என்ன பண்ணாலும் பால் கொதிக்காது. ஆமா ஆமா, அதுதான். இத அத ஆவியில அத ஆவியில அப்படி வேகுதுன்னாங்களே. என்ன பண்ணாலும் உள்ளுக்கு தண்ணி தான் 100 டிகிரி கொதிக்குமே தவிர பால் வந்து 80 85க்கு மேல தாண்டாது. தாண்டாது. கண்டிப்பா. இத ஆமா. இத என்ன பண்ணனா, இது என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவரு என்ன எரர் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாத்திரம் வச்சுக்கோ, நடுவுல பீக்கர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ம் 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 அந்த கான்செப்ட்ல பாத்திரம் ஹீட் ஆகுது, 100 டிகிரி தண்ணி வருது. ஆனா பீக்கர்ல ம். வச்சிருக்கிற அந்த பியூர் வாட்டர் வந்து ஹீட் ஆக மாட்டேன், 80 டிகிரிக்கு மேல ஹீட் தாண்ட ஆக மாட்டேன். மாட்டேன். ஆமா. ஆமா. அது 100 டிகிரி வந்தா தான் ஜீரோக்கு போகும். ஆமா, கண்டிப்பாக. ஆமா. என்ன பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்ணி ஒண்ணும் பண்ண முடியல. ம். இது 100 டிகிரி தண்ணி கொதிக்குது, நடுவுல இருக்கிற அந்த பீக்கர்ல இருக்கிற அந்த பியூர் வாட்டர் வந்து 80 டிகிரி மேல தாண்ட மாட்டேங்குது. ஆனா 80 அதுக்கு மேல லேசா தாண்டாது. ம் தாண்டாது. இது எங்கடா தப்பு நடக்கும்? ம் டக்குன்னு என்ன ஐடியா பண்ணனா, முதல்ல இந்த போரோசிலிகேட் கிளாஸ் பத்தி அப்ப என்ன போரோசிலிகேட் கிளாஸ பத்தி அப்ப வெப்சைட்ல வந்து விசாரிச்சேன். ம் ம் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லிட்டான். போரோசிலிகேட் கிளாஸ் அதோட ஹீட் என்ன, டெம்பரேச்சர் என்ன, ரெசிஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் படிச்சேன். டக்குன்னு படிச்ச உடனே அடுத்த ஸ்ட்ரைக், ம். டைரக்டா ஹீட் வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஓ. ஏன்னா அது 600 டிகிரி வெப்பத்தை தாங்கும். 600 டிகிரி வெப்பத்தை தாங்கும். ம் 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 அப்போ நமக்கு தேவை 100 டிகிரி தானே. அப்ப நேரடியாக பர்னர்ல கொண்டு வச்சுட்டேன், எல்பிஜி ஸ்டவ்ல கொண்டு வச்சுட்டேன். ஆ ஆ அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட், பேட்டரி டிசி கனெக்ஷனை டைரக்டா தண்ணியில கனெக்ஷன் பண்ணி சப்ளையோட கொண்டு ம் எதுல கொண்டு வைக்கிறேன், எல்பிஜி கேஸ் மேல வைக்கிறேன். புரியுதா? எல்பிஜி கேஸ் பர்னர் ஓ. மேல வைக்கிறேன். உலகத்தில் முதல் முறையா கேஸ். வைக்கிறேன். ஆஹ் ம். வச்சு எல்லாம் கரெக்ட் பண்ணி ஹீட் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக் மல்டிமீட்டர் டைன்னு 1000 கார்டு கரெக்டா 50 மில்லி வோல்ட்டுக்கு 10 மில்லி வோல்ட்டுக்கு வந்துருச்சு. ஓ, சூப்பர். வெறும் 10 மில்லி வோல்ட்ல, வெறும் 10 மில்லி 10 வோல்ட்ல, மில்லி. 10 மில்லி வோல்ட்ல ம் ம் இங்க ம் 100 டிகிரி வந்துருச்சு. 110 டிகிரி தாண்டிடுது. ம் ம் புரியுது. உள்ள பார்த்தா உள்ள வந்து 2 வச்சிருக்கேன். என்ன வந்து 2 காப்பர் வச்சிருக்கேன். 2 காப்பர், பிளஸுக்கு காப்பர் மைனஸ்க்கு காப்பர் வச்சிருக்கேன். சரியா? மைனஸ் கப்பர். அது புரியுது வந்து புரியுது. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு, பட்டை கலப்புது, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? ம் ம் புரியுது மொத்த புரியுது. மொத்த கணக்கு போட்டேன். மொத்தம் வந்து 5 நிமிஷம் அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். 5 நிமிஷம் 300 செகண்ட். அப்படியே இப்போ இது ஹைட்ரஜன் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. வந்துருச்சு. பிரியுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஹைட்ரஜன் பிரியுது. அது என்ன, லெஃப்ட் சைடுல முட்டை ஆக்சிஜன் விட்டாவே பிரியும், வந்துருச்சு. ரைட் லெஃப்ட் சைடுல ஹைட்ரஜன் பிரியும், ரைட் சைடுல வந்து ஆக்சிஜன் பிரியும். அதுதான் விஷயமே. எப்படி பார்த்தாலும் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் ஆக்சிஜன் பிரியும், ஒரு பக்கம் ஹைட்ரஜன் பிரியும். அது நமக்கு தெரியும். சரியா? ஆனால் ம் 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 மொத்த டைமிங் பார்த்து 5 நிமிஷம். மொத்த நான் செலவு பண்ணது 80 வாட்ஸ். 80 வாட்ஸ் அவுட்புட் மொத்த வந்துருச்சு. டைமிங் வந்து, ஆமா, முதல்ல செலவு பண்ணது அதாவது என்ன ஜூல் வேல்யூ என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தா 5 நிமிஷத்துல ஜூல் வேல்யூல எனக்கு 100 டிகிரி வந்தாச்சு. வந்துருச்சு. ஓ, அந்த மாதிரி புரியுது இங்க புரியுது. அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா, சரி அப்படியே நான் வச்சுட்டு 100 கிராம் தண்ணி வச்சிருக்கேன். ம் 100 கிராம் தண்ணியில 11%, 12 அது 11% ஹைட்ரஜன் கிடைக்கும். புரியுதா? ம் ஓகே. அப்படி பாத்தீங்கன்னா 10% வச்சா கூட 100 கிராமுக்கு வந்து 10 கிராம் கிடைக்கும். 100 கிராமுக்கு 10 கிராம். 10 கிராம் கிடைக்கும். 1 கிராம் வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா? 40 வாட்ஸ். 1 கிராம் ஹைட்ரஜன் வேல்யூ ஈக்குவல் டு 40 வாட்ஸ். 40 வாட்ஸ் 40 வாட்ஸ். ஆமா, இருக்குலே ஹைலி வந்து ஹைட்ரஜன் தான் பவர் அதிகம். புரியுதுங்களா? ம் ம் சரி, 10 கிராமுக்கு எவ்வளவு ஆச்சுங்க? 400 வாட்ஸ் இல்லையா? ம் ஆமா, உள்ள கொடுத்தது 100 வாட்ஸ். உள்ள கொடுத்தது 100 வாட்ஸ். வெளியே வந்தது 40 சொன்னீங்க. 10 கிராம். 10 கிராம் வந்து 100க்கு 10 கிராம் 40 வாட்ஸ் ஆச்சு இல்லையா? இது எப்படி வருது கேட்டீங்கன்னா, இது டெக்னாலஜியே வேற. என்னது? டெக்னாலஜி வேற. டெக்னாலஜி வேற. அதாவது இது பாத்தீங்கன்னா, இது எவல்யூஷன் சேஞ்சஸ். அதாவது ஒரே நேரத்துல பிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. உலகத்திலே வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ண முதல்ல நான் தான் உலகத்துல.
நீங்க சூப்பர். அத பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு பேரண்ட் ரெஜிஸ்டர். இப்போ இது இல்லைங்களா, லண்டன்ல பண்ணிருக்கீங்களா? அது இந்தியால தான் பண்ணேன். நம்ம இங்கதான் சென்னையில தான் பண்ணேன். அதுக்கு பேரு வெங்கடேசன் கியூ கேஸ் பேரு வச்சேன். வெங்கடேசன் கியூ கேஸ். இந்த சரத்குமார் கூட ஒருத்தர் பண்ணாரு பாருங்க, அவர் அது மாதிரி. அது வேற அது வந்து பாத்தீங்கன்னா அது வேற. நான் பார்த்தேன் அது இங்கதான் திருப்பூருக்கு பக்கத்து அவர் பண்ணாரு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இல்ல நீங்க சொல்றது அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அது கைராய்டு மெத்தட். நல்ல மெத்தட் தான் கைராய்டு மெத்தட். எலக்ட்ரிசிட்டி குறைக்கலாம் கைராய்டு மெத்தட். அது இல்ல நமக்கு அந்த நாலேஜ் எல்லாம் இல்லையா, நீங்க சொல்லவே அந்த நாலேஜ் எனக்கு இல்ல. இந்த கைராய்டு மெத்தட் அது நாசா விஞ்ஞானிகள் ஏற்கனவே பண்ணானுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த கைராய்டு மெத்தட் ஒன்றும் இல்ல. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள அந்த ஹோல் வந்து ட்விஸ்டா போயிடும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேப்லரி ரியாக்ஷன் மாதிரி. கேப்லரி ரியாக்ஷன் உள்ள பூதும் பொழுது அது தானாவே ஹைட்ரஜன் ஆக்சைடு உடைச்சு கொடுத்துரும். புரியுதுங்களா? ஓ புரியுது. இதுதான் மரம் செய்யுது. டெவலப் பண்ணல, அது டெவலப் ஆகல, அப்படியே நின்னுடுச்சு. அது ஏதோ பண்ணிருக்காங்க. அது கரெக்ட், ஓரளவுக்கு சரி. ஐயா இல்ல, அது என்னன்னா இப்ப நீங்க ஒரு பேட்டரி செஞ்சீங்கன்னா நான் அப்பயே சொன்ன பாருங்க, ஈஸியா எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஏன்னா அது வந்து தேவை. அவருக்கு இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. எல்லாரும் தேவையும் பூர்த்தி ஆகிற மாதிரி, அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல. அது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா அது அந்த ரிசர்ச் எல்லாம் பத்தாது. அந்த ரிசர்ச் எல்லாம் அது பாருங்க. இப்போ நீங்க சொல்றது வந்து இப்ப நம்ம பேட்டரி எடுத்துங்க, 10 ரூபாய் செலவுல 6 மாசம் பவர் வரும்னா அது எப்படி? 1000 ரூபாய் செலவுல ஒரு நாள் தான் பவர் வரும்னு யாரும் வாங்குவாங்களா? அதான் வித்தியாசம். அதுக்கு தாங்க, அதுக்கெல்லாம் மரநடி கொடுக்கறதுக்கு தாங்க இதெல்லாம் தொடங்குறேன் நான். புரியுதா? அதுக்குதான் இந்த பேட்டரிக்கு வந்து நான் அதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இதுல ஒண்ணுமே இல்லை, ஆனா பவர் வருது. அந்த ஒண்ணுமே இல்லாததுக்கு பவர் வருது போது தான் இதை முதல்ல செய்யுங்க. இப்ப நீங்க இப்ப சொல்ற ப்ராசஸ் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். ஆமா, அது ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி உலகம் ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டா அப்புறம் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஆமா கண்டிப்பா, அதுதான் சொல்றேன். மனுஷன் முதல்ல ஏத்துக்கணும்னா முதல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அவங்க ஏத்துப்பாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி முதல் ஒரு 4-5 நாள் ஆயிரும். 4-5 நாள் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்களா? நன்றி. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா.